விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மூத்த பத்திரிகையாளரும் சாணக்கியா வலையொலியினுடைய ஆசிரியருமான ரங்கராஜ் பாண்டே நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். பிரதமர் தமிழகம் வரும்போது திமுகவை விமர்சித்து பேசுறதுனால திமுகவை தான் அது வெற்றி பெற செய்யும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இது என்ன பார்வை? ஒவ்வொரு முறையும் திமுக பாஜக விமர்சனம் பண்ணும்போது அது பாஜக வெற்றி பெற செய்யுமா? ஒவ்வொரு முறையும் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நரேந்திர மோடி பாரத பிரதமரையோ பாஜகவையோ தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வர்றார். அதன் மூலமா பாஜக வளருமா? ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சியை விமர்சிக்கிறத மக்கள் பார்க்கறதும், தேசிய கட்சி சிட்டிங் பிஎம்மா இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு மாநில கட்சியை விமர்சிக்கிறதும் ஈக்குவலா பார்ப்பாங்களா சார்? எல்லாமே ஈக்குவல் தான். கட்சி தலைவர்கள் தானே. அவர் தேசிய கட்சியில் இருக்கிறனால பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு, இவர் மாநில கட்சியில் இருக்கிற சீஃப் மினிஸ்டராக இருக்காரு. அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது? மாநில கட்சியா மத்திய கட்சியா ஆட்சியில் இருக்கிற கட்சியா இதெல்லாம் யாரும் பார்க்குறதே கிடையாது. விமர்சனத்தில் வேல்யூட் இருக்கா இல்லையா? நீங்கள் கேட்ட கேள்வி பிரதமர் விமர்சிக்க எங்களுக்கு வாக்கு கூடும் அப்படின்னு திமுக சொல்லுதுன்னா, திமுக விமர்சிக்க பாஜகவுக்கு வாக்கு கூடுமா? இவ்வளோதான் பதில். இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இரட்டைகளை சின்னம், அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் வார்க்கப்பட்டு இருக்கப்படக்கூடிய திராவிட கட்சிகளிலே இரண்டாவது பெரிய கட்சியாக பார்க்கப்படக்கூடிய அதிமுகவுடைய சின்னம் இரட்டைகள். இதை முடக்குவதற்கான முயற்சிகளை பாஜக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மறைமுகமா எடுக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதுல உண்மை இருக்கா? காலகாலமாக அப்படி தான் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பொழுது போகணும். எந்த விதமான வேலிட் ப்ரூஃபும் கிடையாது. அவங்க கட்சிக்குள்ளேயே சண்டைங்கிறது யாராவது மறுப்பாங்களா? அவங்க கட்சியில் இருந்த பொதுச் செயலாளராக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமதி சசிகலாவை அவர்கள் தான் நீக்கினாங்க. அந்த கட்சியோட துணை பொதுச்செயலாளர் இருந்து ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் யாரெல்லாம் பிரச்சாரம் போனார்களோ அவர்கள் தான் திரு டிடிவி தினகரன் நீக்கினாங்க. கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்லி எல்லாம் ஒன்று மண்ணா இருப்போம்னு சொன்ன அவரை திருப்பி கட்சியில் இருந்தீங்க ஒரே பொதுச்செயலாளர் தான், அது நாங்கள் தான் சொல்லி திருப்பி நீக்கிறது. அப்போ ஏடிஎம்கேக்குள்ள பிரச்சனை இருக்குதா இல்லையா? அப்போ பாதிக்கப்பட்டவங்க டிஸ்பியூட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அப்போ இதில் அவர் வர்றாரு, இவர் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, 2 பேர் கோர்ட்டுக்கு போகிறாங்க. நீதிபதி தப்பு பண்ணுறாரு, அந்த அந்த தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணுறாரு. என்ன கணக்கு? சண்டைன்னு கோர்ட்டுக்கு போனது நீங்கள். கோர்ட்டுக்கு போனால் ஒரு பக்கம் தானே தீர்ப்பாக முடியும். அப்போ உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்த போது அப்போ டிடிவிக்கு அநீதி இழைக்கப்பட்டதா, சசிகலாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டதா? அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரலையே. அப்போ திரு ஓபிஎஸ் டிடிவிக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சு. அப்போ பாஜக பண்ணாங்கன்னு சொல்லி ஒத்துக்கங்க. அன்னைக்கு எங்களுக்கு நன்மை செய்தது பாஜகன்னு சொல்லுங்க, இன்னைக்கு தீமை செய்து பாஜகன்னு ஒத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு சாதகமா தீர்ப்பு வரும்போது நியாயமான தீர்ப்பு, உங்களுக்கு பாதகமான ஒரு பிரச்சனை இன்னும் தீர்ப்பு இருப்பது வரல, வருமோ அப்படின்னு சந்தேகத்துல பாஜக சரி. நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கறத ஒரு பக்கம் பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் இல்லையா? இல்ல, இப்ப என்ன மனு கொடுக்கிறாரு தேர்தல் ஆணையம், குவாசி ஜுடிஷியரி பாடி. இரட்டை இலையை நீங்க அவங்களுக்கு கொடுக்க கூடாது, எங்களுக்கும் வேற சின்னம் கொடுங்க, அவங்களுக்கும் வேற சின்னம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. நீதிமன்றம் ஏற்கனவே அது சார்ந்த தீர்ப்புகளை வழங்கி இருக்கு. இந்த நேரத்துல தேர்தல் நேரத்துல அதற்கு பதில் கேட்கறதே உள்நோக்கம் இருக்குன்ற. என்ன செய்யணும்? பெட்டிஷன் தூக்கி போட்டுறணும். நீங்க தேர்தல் ஆணையம் அதை நிராகரிக்கலாம் இல்லைங்களா? அதுதான் சொல்றேன். பெட்டிஷன் தூக்கி போட்டா உங்களுக்கு நியாயமா இருக்கும் இல்லையா? நீங்க ஒரு புகார் சொல்றீங்க, சார் எனக்கு ஒரு அநீதி நடந்துருச்சுன்னு, அதை தூக்கி கடாச்சிட்டா நியாயம், சட்டம். அதான் உங்க ஊர்ல இல்லையா? இதான் உங்க ஊர் ஜனநாயகம். ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாரு, சார் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, என்னன்னு பதில் சொல்லுங்க. இதுல எப்படி தப்பாகும்? அது அநியாயமான கம்ப்ளைண்டா இருக்கட்டும், அது அப்புறம். ஆனா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண, அவருக்கு கிரீவன்ஸ் இல்லையா? கிரீவன்ஸ் சொல்றதுக்கு ஒரு அவருக்கு வேண்டாமா? அவர் எங்க போவாரு? அப்ப எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குங்க, அது ஏன் சின்னங்க, ஏன் கட்சிங்க, அவங்க பிடிங்கிட்டாங்க, என்னை வெளியே துரத்தி விட்டாங்க, எனக்கு கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அப்படியாங்க, என்ன பாஸ் பிரச்சனைன்னு கேட்கிறாங்க. ஒரு வீடு உங்க வீடு, இது இன்னொருத்தர் திடீர்னு ஏன் வீடு சண்டைக்கு போறாரு, கோர்ட்டு போனா உங்க நோட்டீஸ் பண்ணீங்க, சார் நான் ஏன் வீடு சார், பரவாயில்லப்பா என்ன மேட்டர்னு சொல்லு, பதில் சொல்ல. இவ்வளவுதான். நோட்டீஸ் அனுப்பினாலே உங்களுக்கு அநீதியா தெரியுதா? அப்ப நீங்க சர்வாதிகாரத்தை நீங்க விரும்புறீங்க, எல்லா பெட்டிஷனும் தூக்கி கடாசிருங்க, உங்களுக்கு நியாயமா இருக்கும் இல்லையா? ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்துருச்சு. ஆனா அதிமுக கூட்டணியை பாஜக விரும்புது. அதற்கான மறைமுக அழுத்தம் கொடுக்கறதாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுது. இதுல பெட்டிஷன் கொடுத்தவங்களை விட்டுருவீங்க, எங்கேயோ ஒருத்தர் தேர்தல் ஆணையம் உட்கார்ந்துருப்பார், உங்களுக்கு அது இடிச்சுக்கிட்டே இருக்கும். அது காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் பேய் பிசாசு, நம்ம ஒண்ணு முடியும். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணியாக பார்க்கப்பட்டது தேர்தல் அறிக்கை. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பல வாக்குறுதிகள் கருணாநிதி காலத்தில் இருந்த வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. தேசிய அளவில் வெற்றி பெறக்கூடிய கட்சி, ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவை வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. திமுகவினுடைய வாக்குறுதிகள் உங்கள் பார்வையில்? நிறைய விஷயங்கள் அதில் நிறைவேற்றப்பட முடியாதவை, நிறைய விஷயங்கள் அவர்கள் இருந்த போதே நிறைவேற்றாதவை.
திமுகவினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக இருக்கு. 21 வேட்பாளர்களையுமே ஒரே டேர்ம்ல கொடுக்குறாங்க. இதுல வாரிசுகளுக்கு வாய்ப்புகள் குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இரண்டாவது, புதிய வேட்பாளர்கள் அதுல நிறைய பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்றது. வாரிசுகளுக்கு வாய்ப்பு குறைக்கப்பட்டிருக்குன்னு எப்படி, எங்க குறைக்கப்பட்டது? பொன்முடி அவர்களுடைய மகனுக்கு சரி, நேருமானுக்கு கொடுத்தாச்சு, 2 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒருத்தருக்கு காலி பண்ணியாச்சு, 2 பேருக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் தமிழிச்சி யாரு? வாரிசு தானே. திரு தங்கப்பாண்டியன் முன்னாள் அமைச்சருடைய மகன் தானே. கலாநிதி வீராசாமி யாரு? முன்னாள் அமைச்சருடைய மகன் தானே. அப்ப இவங்கெல்லாம் உங்களுக்கு வாரிசத்தில் எங்க குறைக்கப்பட்டிருக்கு? உங்களுக்கு இவருக்கு மேல வேற ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். புதுமுகங்கள் அதிகமா 11 பேருக்கு புதுமுகங்கள் கொடுக்க. அவங்க கட்சியில உங்களுக்கு அதிருப்தி இருக்கு, அந்த எம்பிகளுக்கு சரியா செயல்படணும்னு கொடுத்துருக்காங்க. ஏன் பழைய ஆட்கள் திரும்பி கொடுத்தாங்க? பழைய ஆட்களுக்கு 4 பேருக்கு திரும்பி கொடுத்துருக்காங்க. அப்ப 21 பேர்ல 10 பேருக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன, அவங்க மேல அதிருப்தி இல்லை, 11 பேர் மாத்தி விட்டுருக்காங்க. அப்ப அவங்க மேல அதிருப்தி. அவங்களுடைய மக்களவை உறுப்பினர்கள் சரியா செய்யணும் அவங்களே நம்புறாங்க. இப்போ 21 பேர் போட்டிட்டவங்கள பழைய ஆட்களையும் அப்படியே 21 பேர் தொடரல. இப்போ உங்களுக்கு ராமநாதபுரத்தில் வந்து நவாஸ் கனி திரும்ப அப்படியே போட்டிடுறாரு. அப்போ அவங்க நினைக்கிறாங்க எங்க கேண்டிடேட் கரெக்டாக இருக்கிறாரு, அவர் சரியா வந்திருக்காரு, போன முறை நல்லா செயல்பட்டா திரும்ப அவரே போட்டிடுறாரு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க கேண்டிடேட்டை மாற்றிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். பாதி கேண்டிடேட் நீங்கள் புதுமுகம் நீங்கள் சொல்லுங்கள். அப்படி வாய்ப்புகளை மாற்றி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய கட்சியாக கிடையாது. அதிமுக மாதிரி திரும்ப ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒரு சர்ப்ரைஸ் இருந்துகிட்டே இருக்கும். 30% 40% புதுசாக இருந்திருப்பாங்க அப்படின்னா நம்ம ஜெயலலிதா அவர்கள் வந்த காலத்துல பார்த்துருக்கோம். 91 புது கேண்டிடேட்டாக வந்துருப்பாங்க, நமக்குலாம் ஒரே சர்ப்ரைஸாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி கிடையாது. திமுக வந்து எப்பயுமே யார் யார் எந்தெந்த தொகுதிங்கிறது தெளிவாக இருக்கும், யார் யார் அமைச்சருங்கிறது தெளிவாக இருக்கும், நம்ம குழப்பமே இருக்காது. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க. 11 பேர் வந்து ஏற்கனவே 10 பேர் ஏற்கனவே இருந்தவங்க இருக்காங்க, 11 பேர் புதுசாக வந்திருக்காங்க. 11 பேர் அப்போ அவங்க சரியா செயல்படலன்னு அந்த கட்சியை நினைச்சிருக்கு. அதிமுக அப்படி 16 பேர்ல 15 நபர்களுக்கு புதிய நபர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, தேமுதிகவோட கூட்டணி அப்படிங்கிறத எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர் சந்திப்புல தெரிவிக்கிறார். ஒரு கூட்டணியுடைய தலைமையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட்டணிக்குள்ள வர்ற அடுத்த அந்த கூட்டணி தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சியினுடைய கூட்டணியை உறுதிப்படுத்துறார். இது எதை காட்டுது? அப்படிதானே முறை, அப்படிதானே செய்வாங்க. கூட்டணிக்கு சேர்ற கட்சி தானே சார் நம்ம இந்த கூட்டணியில் இருக்கோம். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. இல்லாட்டி எது இன்னைக்கு கூட திரு டிடி விஜயன் சொல்லும் போது எத்தனை சீட் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. அது வந்து அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்தா இருக்கு. எந்தெந்த சீட்டுங்கிறத பாஜக தலைமை அறிவிக்கும் தான் சொன்னார். அது உடனே பணிஞ்சு போறதோ குனிஞ்சு போறதெல்லாம் கிடையாது. அது வந்து கட்சியுடைய பெரிய, நீங்க கூட்டணியில பெரிய கட்சி 5 கட்சி தான், 5 சீட் தான் அவங்க போட்டிடுறாங்க. மற்ற 2 தான் போட்டிடுறாங்க. 27 தொகுதி போக 33 தொகுதி அவங்க தான் போட்டிட போறாங்க. அதிமுக தான் போட்டிட போகுது. அப்போ அவங்க தானே பெரிய கட்சி. அதுல என்ன உங்களுக்கு குழப்பம் இருக்கு? ஸோ இதனால ஒன்று. அது போக நம்ம பேசிட்டு இருக்க தருணத்தில் திருமதி பிரேமலதாவும் திரு எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட் கொடுத்து எல்லாமே சந்திச்சு அதிமுக அலுவலகத்துக்கு அவங்க வந்தாங்க. நம்ம பேசிட்டு இருக்கிற 24 ஹவர்ஸ்ல தேமுதிக அலுவலகத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி போகிறார். அப்போ இதெல்லாம் ஒன்று அதனால வந்து ஒன்று அவருக்கு இவங்க சொல்றாங்க அப்படின்னு யோசிக்கல. கேண்டிடேட்ஸை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அதிமுக ஒரு மாநில கட்சிங்கிறனால அவங்களுடைய ஃபோக்கஸ் எப்பயுமே சட்டமன்ற தேர்தல் தான் இருக்கும். ஏன்னா இந்த முறை அவங்க அதிக ரிஸ்க் வேறு எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே பாஜக கூட்டணி இல்லைங்கிறனால அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஒரு பெரிய தயக்கம் வந்துருச்சு. நம்ம ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தயக்கம் வந்துருச்சு. அதனால அவங்க எல்லாம் டக்குன்னு லைலோ பண்ணிட்டு நம்ம வந்து மற்ற ஆட்களை நிப்பாட்டி வச்சுருவாங்க. திரு அண்ணன் சி வி சண்முகம் ராஜ்யசபாக்கு நிற்கிறாரு. பாஜக கூட்டணி வேண்டாம்னு சொன்னவர் லோக்சபாக்கு நிற்கலாம்ல, ஒரு ஸ்ட்ராங் வேர்ட் தானே. அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் நிற்கலாம்ல. என்ன கட்டுச்சு, ரொம்ப வலுவா இருக்கும்ல, அவங்களாம் ஜெயிப்பாங்கல்ல. ஒரு பேச்சுக்கு தங்கமணி நிற்கிறார், ஒரு பேச்சுக்கு வேலுமணி நிற்கிறார். இப்போ நம்ம அவங்கெல்லாம் எம்எல்ஏவா இருக்கிறாங்களே, இருக்கு நிற்கன்னு கேட்கலாம். நயினார் நாகேந்திரன் பாஜக நிற்க போறாருல, திருமதி தமிழிசை சுந்தரம் ரிசைன் பண்ணிட்டு நிற்கிறாங்கல்ல. நான் சொல்றது ஒரு வலுவான நாட்கள். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, கோயம்புத்தூர்ல ஒரு XY நிற்கிறார், அதுக்கு மேல வேலுமணி நிற்கிறார். யாருன்னா போட்டி இருக்கும்? சும்மா சொல்லுங்க. வேலுமணின்னா கடுமையான போட்டி இருக்கும். இவ்வளவுதான பாயிண்ட். அப்போ உங்களுடைய ஹெவி வெயிட்ஸ் நீங்க இறக்கி விட வேண்டியதானே. ஹெவி வெயிட்ஸ் எல்லாருமே பின்னாடி தயங்குறாங்கிறதா நமக்கு கிடைக்கிற செய்தி. அதிமுக கூட்டணியில் அவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு பற்றி ஒரு யோசனை வந்துருது. திமுக கூட்டணி அப்படியே இருக்குது. 2019 வெற்றி, 2021 வெற்றி, 2024 அப்படியே இருக்கிறாங்க. அப்ப 2019 21 இருந்த அதிமுக பாஜக தேமுதிக, அதிமுக பாஜக பாமக கூட்டணி இப்ப இல்ல. அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க, 2 பக்கமும் போயிட்டாங்க. தேமுதிக அதிமுக இந்த பக்கம், பாஜக பாமக அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அப்ப அவங்க வந்து யார் யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் சீட் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல சார் ஒரு நிர்பந்தம் அதிமுகவுக்கு உருவாகி இருக்கா? ஏன்னா தன்னுடைய தலைமையில ஒரு மெகா கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பை அதிமுக தவற விட்டுருச்சு. பாமக வெளியில போனதுனால தேமுதிகவையாவது எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லா கட்சியுமே இருந்துச்சு இல்ல. எல்லா கட்சியும் நிர்பந்தம் திமுக இல்லையா? திமுக இதுக்கு வந்து எல்லாருக்கும் சமரசம் பண்ணி எல்லாருக்கும் அவங்க கேட்கிற சீட் அப்படியே கொடுத்தாங்க. இன்னைக்கு திமுகவோட தயவுல அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க தயவுல திமுக ஜெயிக்குதா? யார் பெரிய கட்சி? விடுதலை சிறுத்தைகளா திமுகவா? அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்ப விடுதலை சிறுத்தைகள் கேட்கறது ஏன் அப்படியே கொடுக்குறாங்க? ஒன்னொன்னு குறைச்சிருக்கலாம்ல.
காங்கிரஸ் கேட்கறது அப்படி குறைச்சிருக்கலாம்ல. அப்ப எல்லாருக்குமே இந்த அழுத்தம் இருக்கு. அது வந்து அதிமுகவுக்கு அந்த அழுத்தம் இருந்தது, அதே அழுத்தம் பாஜகவுக்கு இருந்துச்சு. நம்ம தோற்றக்கூடாது, நமக்கு வந்து ஒரு பெரிய கூட்டணி வரணும், அதே அழுத்தம் திமுக. எல்லாருக்குமே எலெக்ஷன்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான காலகட்டங்கள். அவர் வந்து அந்த அழுத்தம் எல்லாருக்கும் பொதுவான. முதன்முறையாக பாஜக தலைமையில கூட்டணி அப்படின்றது தமிழகத்துல அமையுது. அப்படி இருக்கும்போது அதிமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் பாஜக கூட்டணியில 2014 அமைஞ்சதும் அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி தான். 2014 திரு பொன்னார் அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது, ஜெயலலிதாவும் கருணாநிதியும் உயிரோடு இருந்த போதே அப்ப வந்து கிட்டத்தட்ட 18% வாக்குகள் வாங்கினாங்க. அது அதிகமான தொகுதிகளை தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டாலும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். தேசிய ஜனநாயக கூட்டணினா அது வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி தான். அது ஏற்கனவே நின்றுக்கிறார். கர்நாடகாவில் இணை அமைச்சர் ஒருவர் தமிழகத்திலிருந்து வரக்கூடியவர்கள் வைக்கப்பட்ட ராமேஸ்வரம் குண்டு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. கேரள மக்கள் தான் வந்து ஆசிட் ஊத்துறாங்கன்ற சொல்லி இப்போ சாரியும் கேட்டிருக்காரு. இதனுடைய பாதிப்பு தமிழகத்துல பிரச்சாரத்துல பாஜகவுக்கு எதிராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. செல்வி சோபா அவர்கள் சொன்னதுல என்ன வார்த்தை உங்களுக்கு இடிச்சதுன்னு சொல்லுங்க. ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்தவர் குண்டு வச்சாருன்னா தமிழர்கள் பூரா அப்படின்னு அர்த்தமா இருக்கு உங்க ஊர்ல? ஒருத்தர் ஒரு குற்றவாளி இருக்கிறாரு, அவர் விருதுநகரை சேர்ந்தவர். அப்ப விருதுநகரை சேர்ந்தவர் குற்றவாளின்னு சொன்னா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த எல்லாருமே குற்றவாளின்னு அர்த்தமா? அப்படி பொருள் ஆகும். எப்படி ஆகும்? நீங்க சொல்லுங்க, நான் தெரியாம. முருகேசன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முருகேசன் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த எல்லாருமே குற்றவாளி அர்த்தமா? எந்த ஊர் லாங்குவேஜ் உங்களுக்கு, எந்த மொழியில் அப்படி ஒரு சொல்லுங்க. இல்ல இப்போ சென்னைக்கு வராரு சார் ஒருத்தர், பர்ஸ் தொலைச்சாரு, சென்னையில போனப்பா பர்ஸ் தொலைஞ்சிட்டு திருடிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அப்ப சென்னைக்கு போனாலே ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான அறியாத பிள்ளைகள் பேசுவாங்க. நம்ம சென்னை போனா சென்னையில் இருக்கிற பூரா திருட நினைச்சிட்டாங்க, சரின்னு கேட்டுக்க வேண்டியது. நம்ம என்ன செய்ய முடியும்? ஏங்க ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் குண்டு வச்சாருன்னா தமிழ்நாட்டுக்கு பூரா இழுக்கா? எப்படி வரும்? அவன் திருட, அவன் குண்டு வச்சவன், அது எப்படி இழுக்கா உங்களுக்கு? அப்போ நீங்க வந்து அமெரிக்காவில் போய் நீங்க வந்து ஒரு பட்டம் வாங்கிட்டீங்கன்னா உன்னை தமிழ் இந்தியாவில் அத்தனை பேரும் பட்டம் வாங்கினது அர்த்தமா? அவர் பட்டம் வாங்கினா அவருக்கு வரும். அமெரிக்காவில் ஒருத்தர் துணை ஜனாதிபதி, நீங்க துணை ஜனாதிபதி அர்த்தமா? ஒரு தமிழர் ஒரு இந்திய துணை ஜனாதிபதியா இருக்காரு அப்படின்னா நீங்க துணை ஜனாதிபதியா? என்ன எனக்கு கணக்குல ஒவ்வொருத்தரும் தனி ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லிட்டீங்கன்னா கம்யூனிட்டி பூரா வந்துருமா? ஒரு குற்றவாளி ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர், அப்ப அந்த மதம் பூரா தப்பா? இப்படி சொல்லி தான் நீங்க திசை திருப்புறீங்க. அந்த பர்டிகுலர் பர்சன் குற்றவாளினா பர்டிகுலர் பர்சன், அவர் ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவன், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஒரு பிராமணராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்ணிட்டார், அப்ப பிராமண சமுதாயமே கொலை சமுதாயம் சொல்லுவீங்களா? அப்படித்தான் இஸ்லாமிய பெருமக்கள் அடையாளம் கட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சிறுபான்மையை அசிங்கப்படுத்திட்டாங்க. சிறுபான்மை எங்க எப்படி சிறுபான்மை? 99.4% சிறுபான்மை நல்லவராக உட்கார்ந்துருக்காங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேர் எங்கேயோ தப்பு பண்ணும், அப்படி எப்படி முடியும்? அது இந்து மதத்துல இல்லையா? புழல்ஜியில பாருங்க, இதே 85% வந்து இந்துக்கள் தான் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப என்ன செய்யுது? அப்ப மத ரீதியா, இன ரீதியா, மொழி ரீதியா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் குண்டு வச்சிருக்காரு தகவல் வருது. கிருஷ்ணகிரியில ட்ரைனிங் எடுத்தாங்களா? இது வந்து ஒரு தகவல். இது எப்படி தமிழர்களுக்கு இழுக்காம அவங்க என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமே அவங்க வந்து ரொம்ப தெளிவா வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. எப்படி யாரோ தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, யாரோ பிஸ்கெட் பண்றாங்க, நான் என்ன சொன்னேங்கிற தெளிவா புரிஞ்சுக்கோங்க. திரும்பி சொல்றாங்க, அங்க இருந்து வந்தவர் குண்டு வச்சார்னு சொன்னேனே தவிர தமிழர்கள் தான் குண்டு வைக்கிறவர்கள். அதுதான் மோசமான ஸ்டேட்மெண்ட். புரியுங்களா? அது எப்படி எல்லா திருடனுக்கும் மோடின்னு பேர் இருக்குன்னு சொன்னதுதான் தப்பு. புரியல? நரேந்திர மோடி திருடன் சொன்னா பொலிட்டிக்கல் விமர்சனம். அது எப்படி எல்லா மோடியும் திருடனா இருக்கா அப்படின்னு சொல்லி மோடின்னு பேர் வச்ச பூரா திருடனா இருக்கான்னு சொல்லும் போது கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஆச்சு, 2 வருஷம் தண்டனை ஆச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? அதோட தான் கம்பேர் பண்றாங்க சார். அப்படித்தான் கம்பேர் பண்ணணும். என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க? தமிழர்கள் எல்லாம் சொன்னாங்களா? நீங்க சொல்லுங்க, கன்னடம் எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்தாரு அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பேருங்கிறது வித்தியாசம் இல்லையா? அது எப்படி திருடர்கள் எல்லாருக்குமே மோடின்னு பேர் இருக்கு? இதுதான் அவர் பயன்படுத்தின வார்த்தை. அப்ப மோடி சமுதாயத்தை பூரா குறிக்குதுன்னு அர்த்தம். கோர்ட் தண்டிச்சு சார். இந்த இதுல கோர்ட் கேஸ் போடுங்க, அந்த அம்மா மேல கேஸ் போடுங்க, என்ன வருதுன்னு பார்ப்போம். அந்த அம்மா கிளியரா சொல்றாங்க, வந்தவர் தமிழ்நாடு. அது நான் ஏன் தொடர்புபடுத்திக்கணும்? நீங்க ஏன் தொடர்புபடுத்திக்கணும்? நீங்க அவர் தமிழரா பாப்பீங்களா? ஒருத்தர் 7 கொலை பண்ணிட்டார், கொலை பண்ணவர் தமிழர், அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அவர் விடுதலை செய்வீங்க, அவர் தமிழர் சொல்லுவீங்களா? சொல்லுங்க சார். இல்ல, பின்ன குற்றவாளி. அவ்வளவுதான் பாயிண்ட். அவங்க சொன்னது ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, அவர் வந்து கிருஷ்ணகிரிக்காரர், தமிழ்நாட்டுக்காரர். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இங்க வந்து பயங்கரவாதத்தில் ஈடுபடுறாங்க, கட்டாயம் கண்டிக்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. நீங்க சொல்லுங்க, வெறுபாட்டிமா சொன்னுங்க, என்ன சொன்னாங்கன்னு. தமிழகத்தினுடைய இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு? 2வது, காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வெற்றிக்கான முயற்சிகளை தனிப்பட்ட முறையில எடுக்கல அப்படின்ற ஒரு பார்வை முன் வச்சா அது சரின்னு சொல்லலாம். காங்கிரஸ் கட்சி எப்பயுமே வந்து செகண்ட் ஃபீல்டில் தான் வாசிக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். 1967 அவர்கள் வாய்ப்பை விட்ட பிறகு ஒரு முறை திரு மூப்பனார் அவர்களும் ஒரு முறை திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் கட்சிக்கான எழுச்சிக்கு முயற்சி பண்ணாங்க. ஒரு முறை திரு EVK இளங்கோவன் அவர்கள் இருக்கும்போது கூட ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. இவர்கள் யாருமே அடுத்து வந்து எந்த தலைவர்களுமே காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்றோ காங்கிரஸ் ஆட்சி அமைப்போம் என்றோ அப்படி ஒரு முயற்சிகளே போல அவங்க. அதனால அந்த கட்சி வந்து அப்படியே தான் நீங்க ஒரு முனைப்பே இல்லாத போது நீங்க எப்படி வெற்றி பெறும் நினைக்கிறீங்க?
அதனால கட்சி வளர்க்குற கவலைப்படும். நமக்கு ஒரு 10 சீட்டு கிடைக்கும், 10 எம்பி ஆகும், ஒரு 30 எம்எல்ஏ சீட் கிடைக்கும், 30 பேர் எம்பி ஆகும், அது எம்எல்ஏ ஆகும். இந்த இடத்துல அவங்க நின்றுவாங்க. நம்ம கட்சியில் இப்போ 30 பேர் எம்எல்ஏ ஆக முடியுதே, நம்ம ஏன் 150 பேர் எம்எல்ஏ ஆகக்கூடாது? நம்ம 10 பேர் எம்பி ஆக முடியுதே, நம்ம ஏன் 40 பேர் எம்பி ஆகக்கூடாது? அந்த முனைப்பே இல்லையே. டிஎம்கேட தயவு கிடைக்கும், தப்பி போச்சுன்னா ஏடிஎம்கேட தயவு கிடைக்கும், நம்ம மாதிரி சந்தோஷமா இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா எப்படி பண்ண முடியும்? எப்படி கட்சி வளர முடியும்? அந்த முனைப்பே அவர்கள்ட்ட இல்லை. அது வந்து மழுங்கிருச்சு. பாஜக தேசிய அளவில் 400 இடங்கள் அப்படின்ற ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கு. ஆனா தமிழகத்துல பாஜக அப்படிங்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, வாக்கு சதவிகிதம் அப்படின்றது வேணா நம்ம உத்தரவாதமா சொல்ல முடியாதுங்க. மும்முனை போட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப 2014 இதே போல மும்முனை போட்டி ஏற்பட்ட போது அதிமுக ஸ்வீப் எடுத்தது, அப்போதைய ரூலிங் பார்ட்டி. பாஜக 3 தொகுதியில் எடுத்தது. சரிங்களா? கன்னியாகுமரி, தர்மபுரி, புதுச்சேரி 40ல. திமுக வாஷ் அவுட், 37 ஏடிஎம்கே, 3 அதுதான் சொல்றேன். திமுக வாஷ் அவுட். இந்த முறை என்னன்னு தெரியாதுல, மும்முனை போட்டி வந்துச்சுன்னா ஏதோ ஒரு கட்சி வாஷ் அவுட் ஆகலாம். ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ் இருக்குது. பிஜேபி அங்கங்க ஒரு டாப் ஆடுது, அதே பாமக அங்க கூட இருக்குது. 2 திராவிட கட்சியில் ரொம்ப முக்கியமான அங்க வைக்கக்கூடிய பெரும் சமூகத்தை சேர்ந்த திரு டிடிவி இருக்கிறாரு, திரு ஓபிஎஸ் இருக்கிறாரு, திரு ஜி.கே. வாசன் இருக்கிறாரு. எப்படி வருங்க நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜ் டிஎம்கேங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. மும்முனை போட்டி தானே சார் இறுதியா சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி தனிப்பட்ட முறையில் தனியா அவங்க கூட்டணியா இல்லைங்கிறனால, எம்பி சீட் ஜெயிக்க முடியலங்கிறனால சொல்றோம். ஒரு 3 முறை போட்டின்னு சொல்லிக்கலாம். அவர் ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. 30 லட்சம் ஓட்டு வாங்கி இருக்கிறாரு. 3 எலெக்ஷன்ல கண்டினியூஸா வந்து growth காட்டிட்டே இருக்கிறார். அவரை நீங்க புறக்கணிக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் இந்த 3 ஆண்டு கால ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியினுடைய ரிசல்ட்டா இதுல வாக்குகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அப்படிலாம் பார்க்க முடியாது. இது வந்து பாரத பிரதமரா யார் வரணுங்கிறதும் கூட்டணி பலமும் மட்டும்தான். நீங்க வந்து 35 சீட்ல வந்து டிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னா திமுக ஆட்சி சிறப்புன்னு மக்கள் சொன்னது அர்த்தமாகாது. 30 தொகுதியில திமுக தோத்துருச்சு அப்படின்னா மக்கள் வந்து திமுக நிராகரிச்சிட்டாங்கன்னு அர்த்தமாகாது. குறிப்பிட்டு அடுத்த 2 வருஷமும் அவங்க ஆட்சி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த ரிசல்ட் என்ன வரும் சொல்லி சொல்ல முடியாது. புரியுங்களா? 2011 ஒரு சட்டமன்ற ஆட்சி இருந்துச்சு. 2016 அந்த ஆட்சி தொடரும் போது அது மக்கள் கொடுத்த என்டார்ஸ்மெண்ட். ஏன்னா ரெண்டுமே சட்டமன்ற தேர்தல். சரிங்களா? ஆனா ஒரு மக்களவைத் தேர்தல் வந்து நீங்க மக்களவைத் தேர்தலுக்கு கம்ப்ளீட்டா வேற காரணங்கள். இங்க வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியை மையப்படுத்தி தேர்தல் போயிட்டு. அதனால திமுக ஜெயிச்சாலும் அந்த கிரெடிட் அவர்கள் கிடையாது, திமுக தோத்தாலும் அவர்களை பிளேம் பண்ண முடியாது. இந்த இடத்துல அவருடைய கூட்டணி பலத்தில் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு மக்களை சந்திக்கிறதுக்கும், அதிமுக நாங்கள் வெற்றி பெற்றார் இவர்களுக்கு ஆதரவு அப்படின்னு சந்திக்கிறதுக்கும், திமுக யார் பிரதமர் காங்கிரஸ் அப்படின்றது தெரியாம மக்களை சந்திக்கிறதுக்குமான வித்தியாசம் மக்கள்கிட்ட பலவீனம் தான். ரெண்டுமே பலவீனம் தான். ஆனா அதனால ஒரு பெருசா இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டனால பாஜக 37 எம்பி கிடைச்சிருவாங்களா? கிடைச்சிருவாங்களா? கிடைக்க மாட்டாங்க. உங்களுக்கே அந்த நம்பிக்கை பலம். ஆனா யாருக்கு வந்து பிரதமர் அப்படிங்கிற வாய்ப்பே சொல்ல முடியாம திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. அதனால அவங்க 3 தொகுதியில தான் ஜெயிப்பாங்களா? அதுவும் கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், கூட்டணி பலம் அவர்களுடைய வாக்கு வங்கி பலம் அதுதான் இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக வர்றாரு அப்படின்னு சொல்றதுனால ஒரு 5% கூடும். இன்னைக்கு தேதிக்கு பாஜக அணி சராசரியாக 20% வாக்குகளை பெறும். இதை வந்து கிட்டத்தட்ட 6 சர்வே ப்ரூஃப் பண்ணிருக்கு. எங்களுடைய சர்வே உட்பட 6 சர்வே ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. அதுல எவ்வளவு கூடுதுன்னு பார்க்க முடியுமே தவிர நம்ம வந்து குறைஞ்சு வரும். ஏற்கனவே 18% ஓட்டு வாங்கி காட்டியிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்ப சொல்றது 1.5% தான் கூட. பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை 25% வரைக்கும் வாங்குவோன்றார். அவங்க they will try to push as maximum as possible. தமிழகத்தினுடைய இருவரும் தலைவர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா 2 பேரும் இல்லாமல் அந்த கட்சி வேறு தலைமைக்கு மாறி சந்திக்கக்கூடிய தேர்தலில் வியூகம் வகுத்தது அப்படின்றத நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதெல்லாம் எப்பயுமே 2016 கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதே அவர் கொஞ்சம் பலவீனமா இருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னிறுத்தி பண்ணார். 2019 அவங்க முழுமையா 2 பேருமே இல்லாம தான் செஞ்சாங்க. 2021 2 பேருமே இல்லாம தான். சோ 2 தலைவர்கள் இல்லாம சந்திக்கக்கூடிய 3வது தேர்தல் இது. அதனால அது வந்து தேர் ஆல் சரி வெற்றிடத்தை காற்று நிரப்பும். இப்போ இதுல இந்த தேர்தலில் பிரதானமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு, ஏன்னா 10 வருடங்கள் பாஜக ஆட்சியில் இருந்திருக்கு, அந்த ஆட்சியின் மேல இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி அப்படின்னு சொல்லப்படுது தமிழகத்தில். இதை எப்படி பாஜகவுடைய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் கூடிக்கிட்டே இருக்க போகுது. ஸோ நரேந்திர மோடி அவர்கள் அல்லது மத்திய ஆட்சியுடைய ஆன்டி இன்கம்பன்சி குறைஞ்சிக்கிட்டே போகுது. தமிழ்நாட்டு ஆட்சி மீதான ஆன்டி இன்கம்பன்சி கூடிக்கிட்டே இருக்கு. அதனால அதுதான் வந்து நிற்கும். ஆனா நான் வந்து ஏற்கனவே சொன்ன சீட்ல வந்து கன்வெர்ட் ஆகி காட்டாது. பாஜகவுடைய ஓட்டு வங்கி கூடும், திமுக கூட்டணியுடைய ஓட்டு வங்கி குறையலாம். அவங்க 2019 பெற்ற வாக்கு வித்தியாசம் பெற முடியாது. 5 லட்சம் ஓட்டு வித்தியாசம், 4.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம்லாம் வாங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மேஜர் அதிருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த முறை கம்மி. 2ஆ பிரியறதுனால அவருக்கான வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி. எதிரில் இருக்கக்கூடியவங்க 2ஆ பிரிகிறாங்க, அதனால வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி. அது மாதிரி இருக்குல்ல. ஸோ சீட்டா கன்வெர்ட் ஆகும், ஓட்டா பாஜகவுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும்.
சார், ஒரு பிரதமர் மக்களை சந்திக்கிறார். அப்போ வந்து மத சம்பந்தமான கருத்துக்களை தெரிவிக்கிறார். அவர் வந்து நான் இதை செஞ்சேன், இதை செய்ய போறேன் அப்படின்ற கருத்துக்களை தாண்டி இந்து அப்படின்ற ஒரு கோர்வையிலேயே போறார். ராமர் கோவில் இந்து, இதை தாண்டி பாஜகவுக்கு எதுவும் தெரியாதுன்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது எப்படி? பாஜக மாதிரி மக்கள் நலத்திட்டங்களை தொண்டை தண்ணி வத்த வத்த பேசுற இன்னொரு கட்சி கிடையாது. பாஜக எப்பயுமே மதத்தை கவுண்டருக்கு தான் எடுக்குது. நீங்க திட்டுறீங்க, நான் சொல்றேன். நீங்க வந்து இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்றீங்க, சனாதனத்தை டெங்குன்னு சொல்றீங்க, எங்களை போய் இப்படி சொல்றாங்களேன்னு அவங்க கவுண்டர் கொடுக்குறாங்க. ஆடிட்டர் ரமேஷ் எதனால கொல்லப்பட்டாருன்னு நீங்க சொல்லுங்க. சேலத்துல போய் ஆடிட்டர் ரமேஷ் கொலையே சொல்றாரு. ஆடிட்டர் ரமேஷ் கடன் வாங்கினாரா, குடும்ப தகராறா, கடன் பொம்பளை பிரச்சனையா, என்ன பிரச்சனை கொல்லப்படுறார்? அவர் ஒரு இயக்கத்துடைய பிரமுகர், வளரக்கூடிய பிரமுகர்னால மட்டுமே கொல்லப்படுறார். அதை அவர் நினைவு கூர்ந்து கண்ணீர் மல்கிறார். அப்படி எவ்வளவு பேர் எங்க ஊர்ல அப்படி கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல. இது எப்படி நீங்க கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட்ல பண்றார்? என்ன காரணம்? அவர் திரு அண்ணாமலை கூப்பிட்ட போல முஸ்லீம்களும் கொல்லப்பட்டாங்க, அப்பாவி முஸ்லீம்களும் கொல்லப்பட்டாங்க. சோ ஒரு மதத்துக்கான இல்லை, அது பயங்கரவாதம். அப்பாவி முஸ்லீம் கொல்லப்படுறாங்களா? என்ன செய்வீங்க? அப்ப எல்லா முஸ்லீம் இப்படி தொடர்படுத்துவீங்க? அப்ப அவர் வந்து கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்டுக்கான ரியாக்ஷன் அவருடைய அஞ்சலி. பாம்பு பிளாஸ்ட கண்டிக்கணுமா, அஞ்சலியை கண்டிக்கணுமா? அவ்வளவு. பாஜக தலைவர் சும்மா இல்லாத பிரச்சனை போய் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லுங்க. எங்க ஊர் அமைதியா இருக்கு சார், பொசுக்குன்னு வந்து ஏதோ பிரச்சனை கிளப்பி விட்டீங்கன்னா சொல்லுங்க. நீங்க திட்டுறீங்கிறதுக்கு கவுண்டர் சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாதா? இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் நிலவரத்தின்படி வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படிங்கறத தாண்டி, வாக்கு சதவீதம் யாருக்கு அப்படிங்கறத தாண்டி மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? நீங்க மக்களுடைய மனநிலை வந்து ஒரு ஆர்வமான ஒரு வேடிக்கை பார்க்குற ஒரு ஐபிஎல் மேட்சை வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. ஜாலியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஜாலிங்கிறது எப்படின்னா, சிஎஸ்கே மேலே பாசமாக இருப்பாங்க. திடீர்னு மும்பை இந்தியன்ஸுக்கும் சிஎஸ்கேனா ரெண்டு பக்கம் போயிடுவாங்க. அந்த மும்பை இந்தியன்ஸும் நல்லா இருக்குமாங்க, சிஎஸ்கே அப்படி அவங்களுக்கு தேவை மேட்ச் நல்லா இருக்கு அவங்களுக்கு தான். அதனால வந்து சூப்பராக இருக்கு. தேர்தலை வந்து ஒரு கழிப்போட பார்க்குறாங்கன்னு சொல்லுங்க. அவ்வளோ ஜாலி. அவங்க என்ன செய்ய போகிறாங்க? அவங்களுக்கு என்ன எதாவது மாறப்போகுது? அவங்க அவர் பாடு அவங்க சார். மக்களுக்கு வந்து ரொம்ப முன்னாடி கிட்டத்தட்ட 30-40 வருஷம் முன்னாடி தெரிஞ்சு வச்சு நம்ம பொழப்ப நம்ம தான் பார்த்துக்கணும், எந்த கட்சிகளும் நம்மளை காப்பாற்றாதுன்னு தெரிஞ்சு வச்சு. எனக்கு கஞ்சி நான் உழைக்கிறேன், சாமி கொடுக்குது, இவ்வளோதான். இவர்கள் வந்து என் வாழ்க்கையை மாற்றினார்கள்ங்கிற அரசியல்லாம் இல்லை. அது இனிமே ஏதாவது கண் முன்னாடி வந்தா உண்டு. அதனால அவங்களுக்கு தேர்தல், அவர் ஜெயிச்சிட்டாரா, சூப்பர் பா சூப்பர், இவரா ஜெயிச்சாரா, சூப்பர் பா சூப்பர். அவங்க போய் ஒரு ஓட்டு போட்டுவாங்க. தமிழ்நாட்டில் எப்பயுமே மக்கள் சராசரியா 70% வாக்களை பதிவு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இன்னும் ஆவரேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா 69 72 வரைக்கும் எப்பயுமே இருந்துடும். மக்கள் ஆர்வமாக போடுறாங்க. ஒரு 30% 10% வந்து இறந்தவங்க, வெளியூர் போனவங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்க, அரசு ஊழியர்கள், பத்திரிகையாளர், இந்த மாதிரி ஒரு 10% போடும். மிச்சம் இருக்கிற 20% தான். அது வந்து எப்பயுமே கம்மியாக இருக்குது தான். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் 70% வந்து போல் ஆயிருது. அவர்கள் பங்களிப்பார். ஆனால் அதில் வந்து ஒரு வேடிக்கை பார்க்குற மனநிலை தானே தவிர, நான் இந்த ஆட்சியை மாற்றணும், அதெல்லாம் ரொம்ப ரேராக. இப்போ வந்து 91 ராஜீவ்காந்தியோட மரணத்துக்கான ஒரு அஞ்சலியாக வாக்குகள் விழுந்துச்சு. அப்போ வாலண்டியர் பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு. 96 அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சிக்கான அதிருப்தியை வந்து எதிர்ப்பாக வந்து மாறி வந்துச்சு. அப்போ வந்து வாலண்டியர், அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஒரு மோட்டிவோட கிளம்பி வருது. அது இப்போ இல்லை. இப்போ வந்து அது ஒரு வேவ் ஓடுன்னு சொல்லுவாங்களா, அது இல்லை. 2014 அந்த வேவ் இருந்துச்சு. அதனால தான் 18% ஓட்டு பிஜேபி ஆதரவாக இருந்தது. 2014 மோடி வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்விக்கு நாடு பதில் சொல்லுச்சு. இந்த முறை மோடி ஜெயிக்க போறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அதிக தொகுதிகளை வெல்ல போகிறது என்பதும், அகில இந்தியாவில் பாஜக கூட்டணி அதிக இடங்களை வெல்ல போகிறது நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். எலக்டோரல் பாண்ட் ஃபண்டு, அந்த ஃபண்டு, அதாவது பிஎம் கேர்ஸ் நிதியும் விமர்சனங்களுக்கு வைக்கப்படுது. இது தேர்தல் களத்தில் வாக்குகள் மாறுவதற்கான எந்த மாறுதல் வராது. எந்த அம்பானி அதானின்னு சொன்னீங்க, அம்பானி அதானி பேரை காணும். இப்போ வரைக்கும் அதை தேடிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த பேரை காணுமே, முக்கியமான பேரை காணுமே தேடிட்டு இருக்காங்க. ஒன்று, திமுக தமிழ்நாடு, பாஜக எப்படி அகில இந்தியாவில் அதிகமான பாண்டு வாங்கிச்சோ அது மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமான பாண்டை வந்து திமுக வாங்கியிருக்கு. காங்கிரஸ் கட்சி அகில இந்திய கட்சி, அதை விட அதிகமான பாண்டுகளை மம்தா பானர்ஜி வாங்கியிருக்கிறாங்க. அப்போ என்ன கணக்கு? அப்போ நாங்கள்லாம் வாங்கலை, எங்களுக்குலாம் கிடைக்கல, நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள், நியாயம் இருக்குது. காங்கிரஸ் கட்சியோட அதிகமாக உங்கள் கூட்டணி கட்சி வாங்கியிருக்கு. தமிழ்நாட்டிலே அதிகமாக தமிழ்நாட்டில் பாஜக வாங்கியிருக்குதா? தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் வாங்கியிருக்குதா? எல்லா கட்சியோட அதிகமாக. அப்போ தமிழ்நாட்டு ரூலிங் பார்ட்டி அதிகமாக வாங்கும், அப்போ ஆல் இண்டியா ரூலிங் பார்ட்டி அதிகமாக வாங்கும்ல. அவ்வளோதான் கணக்கு. பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையிலையும் இந்த தேர்தலை, அதாவது திறம்பட ஏற்கனவே நடத்தி முடித்தது போல சிக்கல் இல்லாமல் நடத்துவதற்கான 6 கட்ட 7 கட்ட தேர்தல் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது, இந்த தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலகினது அப்படின்றது மாதிரியான கருத்துக்களும் சொல்லப்படுது. இவிஎம் மெஷின் மேலையும் சில கருத்துக்கள் சொல்லப்படுது. இறுதியா உங்களுடைய இந்த 3 விஷயங்கள் பற்றிய கருத்து. தேர்தல் ரொம்ப சுமூகமாக நடக்கும், இறைவனுடைய கருணையில், மக்களுடைய ஒத்துழைப்பில். அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. 7 கட்ட தேர்தலுங்க தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு புதுசு இல்லை. 9 கட்ட தேர்தல் தான் நடந்திருக்கு. அது எப்பயுமே அருணாச்சல பிரதேசம் மாதிரியான ரிமோட் ஏரியா, வடகிழக்கு மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மாதிரி பெரிய மாநிலங்கள், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மாதிரியான நக்சல்களால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள், இது மாதிரியான நிறைய காம்ப்ளிகேஷன், ஜம்மு காஷ்மீர் மாதிரியான பிரதேசங்கள், ஹிமாச்சல் பிரதேசம், அது மாதிரியான குளிர் பிரதேசங்கள்லாம் வந்து நம்ம தேர்தல் நடத்துறதுனால 6 கட்ட 7 கட்டமாக நார்மல். 7 கட்டங்கிறது கிட்டத்தட்ட ப்ரொசீஜராக வச்சு 14
14, 19, 24 எல்லா கட்டமே 7 கட்டங்கள் ஆயிடுச்சு. 9 கட்டம் தான் ஒரு பீரியட் இருந்திருக்கு. அதனால 7 கட்டங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லை. அது நம்ம வழக்கமாக இருக்கிறது என்ன, அதிகாரிகள் போகணும், பாதுகாப்பு படை வீரர்கள் போகணும், இது மாதிரி வேற வேறு விஷயங்கள் இருக்கு. ஒன்று, தேர்தல் அதிகாரிகள் ராஜினாமா பண்ணது ஒருத்தர் தான் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆனார், ஒருத்தர் தான் ராஜினாமா பண்ணார். இந்த ராஜினாமா பண்ணவருடைய நியமனத்தின் போதே சர்ச்சை வந்துச்சு. அப்ப பாஜக ஆதரவானரை நியமிச்சிருச்சு அப்படின்னா ரிசைன் பண்ணும்போது நீங்க வருத்தப்படுறீங்க. பாஜக அப்ப நீங்க அதை அட்லீஸ்ட் அளவுக்குங்க. அவர் வந்து கோச்சுக்கு ரிசைன் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு நம்ம சிந்தனை வெளியே போது அவர் வந்து மத்திய பாஜக அரசுடைய சர்வாதிகாரம் ஒத்துக்கல, அதனால கோச்சுக்கு போயிட்டார் இப்படின்னு வச்சுக்கணும். அப்ப அவர் நியமனத்து போது ஏன் சண்டைக்கு போனீங்க? பாஜக ஆள் இல்ல அப்படின்றது ப்ரூஃப். அப்ப ஒத்துக்கணும்ல. நீங்க அவர் நியமனம் பண்ணும்போது ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நேரா போட்டாங்க, அவங்க சாதம் பண்ணான்னு அவர் அப்பாயின்ட் பண்ணும்போது சண்டைக்கு போனீங்க. அவர் விஆர்எஸ் வாங்கிட்டு போறா அப்பயும் சண்டை போடுறீங்க. அப்ப எது உண்மைன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணுக்கு வாங்க. ஒண்ணு அவரை பாஜக ஆதரவாளன்னு சொல்லுங்க, இல்ல ரோசக்கார அதிகாரின்னு வாங்க. ரெண்டுமே நீங்க எப்படி சொல்லுவீங்க? ரெண்டு இவிஎம் மிஷனை பொறுத்தளவுக்கு ஒரு அது வந்து புளிச்சு போன ஒரு வாதம். அதில் வந்து நான் தனியாக 2 வீடியோ போட்டிருக்கேன், இன்னொரு வீடியோ போட போகிறேன். எந்த விதமான முறையீடும் செய்ய முடியாதுங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனில், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கலையேங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் நான் திரும்ப சொல்கிறேன், திமுக கூட்டணி அதிகமான வாய்ப்புகளை இடங்களை பெறப்போகிறது. அப்போ இவிஎம்ல முறைகேடு பண்ணி தான் ஜெயிக்க போகிறாங்களா? நான் தான் சொல்றேன் தமிழ்நாட்டில் அதிகமான சீட்டை வாங்க போறாங்க. யார் ஜெயிச்சாலும் அப்ப அதுதான் காரணமா இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். தோல்வி பெறக்கூடியவர்கள் வெற்றி பெற முடியாதவர்கள் சொல்லக்கூடிய சால்ஜாப்பு அது ரொம்ப பழசு. அதிமுக எதிர்த்திருக்கிறது, திமுக எதிர்த்திருக்கு, பாஜக எதிர்க்கிறதுக்கு, காங்கிரஸ் எல்லாருமே எதிர்க்காங்க. அவங்க தோக்கும் போது. மிக்க நன்றி சார், தங்களுடைய பொன்னான நேரத்திற்கு. நேயர்களே, வேறொரு நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு விருந்தினரோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.